அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் தொழுகையோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் ஃபஜர் தொழுகையோட முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தாலா குரானில் சூரத்துல் இஸ்ராவில் 78வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்னா, அகீம ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நபியே, சூரியன் உச்சியில் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை, அதாவது லுஹர், அசர், மக்ரிப், இஷா என்ற 4 தொழுகையை நிலைநிறுத்துவீராக. இன்னும் ஃபஜர் தொழுகையும் நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக ஃபஜருடைய தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது. அப்போது இந்த அத்தியாயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஜர் தொழுகையை மட்டும் தனியாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வ குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜருடைய தொழுகை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக ஃபஜருடைய தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது. சான்று அதுக்கு என்ன அர்த்தம்? நாளை மறுமை நாளிலே ஃபஜருடைய தொழுகை நமக்காக சான்று கூறும். யா அல்லாஹ், இவன் காலையில் தூக்கத்தை எல்லாம் விட்டு உனக்காக எழுந்து தொழுதான் அப்படின்னு அந்த ஃபஜர் தொழுகை சொல்லும். இந்த வசனத்திலிருந்தே நமக்கு தெரிய வருது, ஃபஜருடைய தொழுகை சாதாரண தொழுகை, மற்ற தொழுகை போல் நம்ம புறக்கணிச்சிட்டு போகவும் முடியாது. எந்த தொழுகையும் நம்ம புறக்கணிக்கவும் கூடாது. அது தொழுகை விட்டவன் காஃபிர் ஆகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது மலக்குமார்கள் நமக்காக அந்த மலக்குமார்கள் அந்த ஃபஜர் தொழுகையில் கலந்து கொள்வாங்க. அப்போது அல்லாஹ் தாலா மலக்குமார்களிடம் கேட்பான், என்னுடைய அடியானை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று. என்ன கேட்குறான்? என்னுடைய அடியானை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள், யா அல்லாஹ், அவனை நாங்கள் ஃபஜர் தொழுகையை தொழுதவாறு நாங்கள் அவனை விட்டு வந்தோம் அப்படின்னு. நம் ஃபஜர் தொழுகையை தொழுதது மலக்குமார்கள் போய் அல்லாஹ்விடம் சான்று கூறுவார்கள். அதே போல் ஃபஜருடைய தொழுகை நாளை மறுமை நாளிலும் நமக்காக சான்று கூறும். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபஜர் தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு, அல்லாஹ்வையும் ரசூலையும் பொய்யாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நயவஞ்சகர்களுக்கு தான் ஃபஜரும் இஷா தொழுகையும் மிக கடினமாக இருக்கும். இந்த ஹதீத் சஹி அல் புகாரி மற்றும் சஹி முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது. இப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாவல் வேணும்னா, ஒருத்தர் ஃபஜர் தொழுகிறாரு, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் வந்து விடுகிறார். ஒரு குடும்பம் ஃபஜர் தொழுகிறதுனா அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய பாதுகாவலை வந்து விடுகிறார்கள். ஒரு தெரு தொழுதா அந்த தெரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறது. ஒரு சமுதாயம் தொழுதால் அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை யாராவது ஏதாவது தீண்ட முடியுமா? ஏதாவது ஒரு தீமையை கொண்டு அவர்களை தீண்ட முடியுமா? யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஃபஜருடைய தொழுகையை நாம் கண்டிப்பாக தொழுதே தான் ஆக வேண்டும். ரமதான் மாதத்தில் நம்ம பார்த்தா அந்த பள்ளியில் நின்று தொழுகை இடம் இருக்காது. ஃபஜர் தொழுகையை பார்த்தா அப்படி அது ஒரு ஜும்மாவை போல் காட்சி அளிக்கும். பள்ளிவாசல் நிறைந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் நிரம்பி வாசலில் பாய் விரித்து தொழுவ அளவுக்கு அந்த பள்ளிவாசல் நிரம்பி விடும். அதே ரமதான் முடிந்து விட்டால் அதே பள்ளிவாசல் தான், அதே ஊர் தான், அதே தெருமக்கள் தான். 2 சஃப் 3 சஃப் நிரம்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ரமதானை தொழுதவர்களாம் எங்கே? அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ குறைவான மக்கள் தான் ஃபஜருடைய தொழுகையை ரமதானுக்கு அப்புறம் தொழுகிறாங்க. அப்போது அவர்கள் ரமதானில் யாரை வணங்கினார்கள்? அல்லாஹ்வை வணங்கினார்களா அல்லது ரமதானை வணங்கினார்களா? ரமதான் முடிந்த பிறகு யாரை வணங்க போகிறார்கள்? யாரை வணங்குவார்கள் அவர்கள்? ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் நல்ல அழுத்தமாக பதிய வச்சுக்கோங்க. நாளை மறுமை நாளிலே நம்ம கேட்கப்படுகிற முதல் கேள்வி, முதல் விசாரணை தொழுகையை பற்றி. அந்த தொழுகை சரியானதாக இருந்தால் அதுக்கான பதிலை சொல்லுவோம். இந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல, நம்மக்கிட்ட தொழுகை இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அடுத்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் கடினமாக தான் இருக்கும். ஒருவனிடம் தொழுகை சீராக இருந்தால் அனைத்தும் சீராக இருக்கும். அவனோட வாழ்க்கையில் அனைத்தும் சீராக இருக்கும். தொழுகை சீர்குலைந்து விட்டால் மற்ற எல்லா காரியங்களும்
அவனுக்கு கஷ்டமாகத்தான் அமையும். ஃபஜர் தொழுகையை மறந்து ஃபஜர் பாங்கு கேட்டும் உறங்கி கொண்டு ஃபஜர் பாங்கு சொல்கிறாங்களே இல்லைன்னு கூட தெரியாது, அப்படி நம்ம தூங்கிட்டு இருக்கவங்க நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், காலையில் இப்போ நம்ம ஃபஜர் தொழுவாமல் தூங்கினா அந்த நிலைமையில் அது விடிஞ்சிருது, ஃபஜர் போயிடுது, நம்ம ஃபஜர் தொழுகலை. அப்போது அந்த நிலையில் மலக்குல் மௌத் நம்மை சந்தித்தால், அப்போ நம்மளோட உயிர் பிரிந்து விட்டால் நாளை எந்த நிலையில் நாம் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். தொழுவாமல் ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னா அவருடைய இறப்பு லேசாக இருக்குமா? மலக்குமார்கள் நல்லவர்களோட உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க, கெட்டவர்களோட உயிரை எப்படி கைப்பற்றுவாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது நம்மளோட உயிர் கைப்பற்றுறதுன்றது அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நாளைக்கு அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்மளை இழிவடைஞ்சவர்களாக தான் அல்லாவுக்கு முன்னால் நிற்போம். சூரா முத்தசிரில் அல்லாஹ் தாலா 40வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, ஃபீ ஜன்னத்தின் யதஸஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். அவர்கள் சொர்க்கச் சோலைகளில் இருப்பார்கள், எனினும் விசாரித்து கொள்வார்கள். நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் குற்றவாளிகளை குறித்து, உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்தில் நுழையச் செய்தது எது? மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்தில் நுழையச் செய்தது எது? காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நரகவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுபவர்களாக இல்லை. இப்போது காலையில் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம காலையில் ஃபஜருக்கு முன்னாடியே ஃபஜருக்கு அப்புறமோ எந்திரிச்சிருவோம். நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா எந்திரிப்போம். ஸ்பெஷல் ஷோ ஒரு படத்தில் தேட்டரில் ஓடுதுன்னா அந்த ஸ்பெஷல் ஷோவுக்கு விடிய 4 மணி 5 மணி நாங்கள் போய் நிற்போம். இதே ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட் நம்ம புக் பண்ணி வச்சு அந்த ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ நமக்கு காலையில் இந்த விடிய காலத்தில் 5 மணியோ 4 மணிக்கோ நம்ம நேரம் இருந்தால் அதுக்கு நம்ம 2 மணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் ஃபஜர் தொழுகையில் அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டும் ஹய்யா அலஸ் ஸலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அதான் சொல்லியும் தூங்கிக் கொண்டு இருக்கிற அந்த சமூகம் வெற்றி பெறுமா? கபரில் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எளிதாக பதில் சொல்ல முடியுமா தொழுகை சரியில்லைனா? அற்ப உலக காரியங்களுக்காக நம் செலவழிக்கக்கூடிய நேரம், அதற்காக நம்ம மெனக்கெட்டு காலையில் எவ்வளோ டைம் இருந்தாலும் சரி, நமக்கு நைட்டு தூக்கம் இல்லைனாலும் சரி, காலையில் நம்ம எந்திரிச்சு ஓடுறோன்னா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடிய தொழுகையை நம்மளால் ஏன் சரியாக தொழுக முடியல? அந்த ஃபஜர் தொழுகைக்கு நம்ம ஏன் அவ்வளோ சலிச்சுக்கிறோம்? நம்மளால் ஏன் எந்திரிக்க கூட முடிய மாட்டேங்குது? அலாரம் வச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறது. சில பேர் அலாரமே வைக்கிறது இல்லை. ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நைட்டு நம்ம வார்டில் ஃபோனை பார்ப்போம், தூங்கிடுவோம். காலைல எந்திரிச்சு பார்த்தா மணி 7 மணி 8 மணி. சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அதனால் அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் தொழுகையை கடைப்பிடிப்பவர்களாக ஆக்குவானாக. தொழுகையை நிலைநாட்டுவோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.